நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஏஎல்எஸ் தமிழ் திரையுலகின் முன்னோடி, 50 படங்களுக்கு மேல் தயாரித்தவர். நெகட்டிவ் ரைட்ஸ் என்ற ஒன்றை தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர். கவியரசு கண்ணதாசனின் மூத்த சகோதரர். பிற்காலத்தில் முதலமைச்சர்களான கலைஞர், எம்ஜிஆர், என்டிஆர், ஜெயலலிதா ஆகியோர் இவரது நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள். கலைஞரின் உற்ற தோழர் பீம்சிங், KS கோபாலகிருஷ்ணன், புட்டண்ணா கனகல், 1000 படங்களுக்கு மேல் வசனம் எழுதிய ஆரூர் தாஸ் மற்றும் எண்ணற்ற நடிகர்களை தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர். ALS இந்த 3 எழுத்து ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகின் மந்திரமாக இருந்தது. AL சீனிவாசன் அவர்களின் 100ஆண்டு விழா பதிவுகள். நகரத்தார் இளைஞர்கள் எப்படி கனவு காண வேண்டும் என்று இல்லை, இப்போ தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு வரலாறுன்னு எடுத்துட்டா ஏஎல்எஸ்ங்கிற பேர் இல்லாமல் அந்த வரலாறு எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய சாதனை பண்ணவங்க தான். எவ்வளவு உத்வேகமாக, எந்த ஒரு கரும்புள்ளி கூட இல்லாம எந்த அளவு அவங்க தொழிலை சாதிச்சார்கள் அப்படின்றது வந்து இந்த அவருடைய 100வது நாள் நான் நினைத்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். AL சீனிவாசன் என்ற அந்த இளைஞன் பெரிய பெரிய கனவுகளோடு சிறுகூடற்பட்டியிலேருந்து இந்த மஞ்சப்பையை எடுத்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் நோக்கி போகிறாரு, பட்சிராஜா ஸ்டூடியோக்கு. இப்போ இருக்கு பாருங்க, சென்னையில் உட்லண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த உட்லண்ட்ஸ் தான் அந்த காலத்தில் அவருடைய வீடு. AMM ஐயாவோட வீடு இந்த எட்வர்ட் எலியட்ஸ் ரோட், இன்றைய ராதாகிருஷ்ணன் சாலை, நியூ உட்லண்ட்ஸ் இருக்கு, அதுதான் AM ஐயாவோட வீடு. ஆமா, முதல்ல அவருடைய திரைப்படம் பணம் என்ற திரைப்படம். NS கிருஷ்ணன் அவர்கள் வந்து டைரக்ஷன், நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திரைக்கதை வசனம், சிவாஜி கணேசன் பத்மினி அவர்கள் ஜோடியாக நடிக்கிற படம். KA தங்கவேலு, SS ராஜேந்திரன் இருக்காங்க. அப்புறம் MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி, அவங்க 2 பேரையும் இணை, அதான் முதல் படம். அவங்க 2 பேருக்கும் பணத்தில் தான் இரட்டை சங்கீத வித்வான்களாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். விஸ்வநாதன், ராமமூர்த்தி. ஆமா, அப்ப ஃபர்ஸ்ட் படம் நம்ம பேனர்ல முதல் படம் பணம். அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், MGR அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் NT ராமர் அவர்கள் வந்து உங்க ப்ரொடக்ஷன்ல சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு எனக்கு இன்னொன்னு நான் பார்க்கும் பொழுது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அதாவது மாமாவுக்கு ஒரு திறமை இருக்கு. அதாவது கொட்டி கிடக்கும் முத்துக்களில் எது நல்முத்து என்று அவருக்கு எடுக்க தெரியும். திருடாதே படத்துல கதாநாயகியாக சரோஜா தேவி அவர்கள் சொல்லும் போது மாமா கொடுத்த சம்பளம் 5000 ரூபாய். சரி, இது 1900, அது வந்து 62 63. அப்போ வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சரோஜா தேவி சொல்றாங்க, நான் பெங்களூர்ல இருந்து நான் வந்திருக்கேன், உங்க மாமா கொடுத்த சம்பளத்துல தான் நான் அடையார் காந்தி நகர்ல போய் ஒரு வாடகை வீடை பிடிச்சி தட்டுமுட்டு சாமான், வீட்டுக்கு வேண்டிய சாமானை நான் வாங்கி வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப 5000 ரூபாய். அப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களே பணம் என்ற திரைப்படம் 10-15 முடிச்சிடலாம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நமது தொலைக்காட்சியில் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் நாம் நேர்காணலில் சந்தித்து வருகிறோம். இந்த பகுதியானது துருவ நட்சத்திரம் என்கிற பகுதி. இந்த பகுதியில் ஏற்கனவே நம் மதிப்பிற்குரிய லெதர் கிங் என்று அழைக்கப்படுகின்ற நாகப்ப செட்டியார் அவர்களை பற்றி ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம். அவருடைய மகள் அந்த பதிவில் பங்கேற்றிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட உலகங்களும் இருக்கக்கூடிய ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கப் போகிற இந்த நிகழ்ச்சியில் தமிழ் திரையுலகில் கோலோச்சிய ALS என்று எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற AL சீனிவாசன் ஐயா அவர்களுடைய பதிவு இது. அவருடைய மருமகள் இன்று அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வேறு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், ஐயா அவர்களுக்கு இது 100ஆண்டு விழா. இந்த 23ஆம் தேதி ஐயா அவருடைய 100ஆண்டு விழா. அதை தொடர்ந்து இந்த நிகழ்வானது பதிவு செய்யப்படுகிறது. வணக்கம். வணக்கம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இப்போ வந்து ஐயாவுடைய நினைவுகளை
இப்போ 100வது ஆண்டு விழா, கண்டிப்பா. நீங்கள் சிறுகுடல்பட்டியிலேருந்து தொடங்குங்க. ரொம்ப ஐயா வந்து 23/11/1923 ஏஎல் சீனிவாசன் என்னுடைய மாமனார் அவர்கள் அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைய சிவகங்கை மாவட்டம், ஒரு சின்ன குக்கிராகம் சிறுகூடற்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர். பெரிய கூட்டு குடும்பத்தில் இருந்தவர். ஒரு கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 5 தலைமுறையோட பேரை சொல்லுவீங்களே. ஆமா, அதை சொல்லுங்க, அது முக்கியம். கண்டிப்பா. அதாவது முதல்ல நாங்க கண்டுபிடிச்சது எப்படின்னா, முதல்ல பெரிய அந்த ஏன்னா இதெல்லாம் கடிதங்கள் மூலமாக தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல குப்பான் செட்டியார், அதுக்கப்புறம் நல்லான் செட்டியார். எங்க வீடு இன்னைக்கும் சிறுகூடற்பட்டியில் அழைக்கப்படுவது நல்லான் செட்டியார் வீடு தான். நல்லான் செட்டியாருடைய மகன் வெள்ளையப்ப செட்டியார், வெள்ளையப்ப செட்டியாருடைய மகன் சாத்தப்ப செட்டியார், 4வது தலைமுறை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்னுடைய மாமனார் ஏஎல் சீனிவாசன் அவர்கள், 5வது. அடுத்து என்னுடைய கணவர் ஏஎல்எஸ் கண்ணப்பன், அப்புறம் என்னுடைய மகன் சாத்தப்ப ஸ்ரீனிவாசன். சரி. நாங்க வந்து மாத்தூர் அரும்பாக்கூர் பிரிவை சேர்ந்தவங்க. வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து கல்லல் பக்கத்துல கீழக்கோட்டையில வந்து ஆதீனமிளகி ஐயனார், அவங்க பொக்கிஷக்கோட்டை காளியாத்தா, அவங்க தான் வந்து இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் தான் சாத்தப்பன் செட்டியார் அவர்கள். சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து அடிப்படையில் வந்து வட்டி தொழில், மற்ற பிஸ்னஸ்லாம் இருப்பாங்க. திரைப்படத்துறையை நோக்கி ஐயா வர்றதுக்கு உண்டான காரணம், அதை பற்றி, அவங்களுடைய இளமை காலத்தை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதாவது நானும் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். 3 தலைமுறையாக சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி ஆட்சின்னு அவங்களுடைய பரம்பரையினர் வந்து இந்த கலை தொழிலேயே இருக்கிறாங்க. அது எப்படின்னே தெரியல, அவங்களுடைய இரத்த அணுக்கள்ல இந்த கலை என்ற விஷயம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஜெனட்டிக்காகவே. ஆமா, ஜெனட்டிக்காக எங்க கொண்டு போய் நீங்க, நாங்களும் பார்க்குறோம் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் குழந்தைகளை பார்த்தா அவங்க எங்கேயுமே போக மாட்டேங்கிற, இதே இந்த துறை கலைத்துறைக்கு தான் வந்துட்டே இருக்காங்க. அது என்னன்னு தெரியல, நாங்கள் பிடிச்சி இழுத்தா கூட அவங்க இந்த துறைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது சிறுகூடற்பட்டியில் வந்து எங்கள் மாமனார் அவர் பிறந்தார். பெரிய செல்வந்தர் குடும்பம். அதாவது வெள்ளையப்ப செட்டியார், அதாவது ஏஎல்எஸ் மாமா அவர்களுடைய பாட்டனார் அவர்கள் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு. என்ன தொழில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அவர் வந்து ஒட்டநத்தம் நாரை கிணறு, ஒட்டநத்தம் மணியாச்சி ஜங்ஷன், அந்த பக்கம், திருநெல்வேலி பக்கத்துல. ஆமா, திருநெல்வேலி பக்கத்துல. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஜின்னிங் ஃபேக்டரி வச்சிருந்தாரு. ஜின்னிங் ஃபேக்டரினா உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த பருத்தியிலிருந்து இந்த விதைகளை எடுத்து சுத்தப்படுத்துறது. அப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய ஜின்னிங் ஃபேக்டரி. இன்னைக்கும் நம்ம போனா அங்க பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது அந்த ஜின்னிங் ஃபேக்டரி, ஆனால் அந்த பில்டிங் அப்படியே இருக்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்தார். நிறைய தொழிலாளர்களை வச்சு அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் நான் சொல்றது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி காலம், அதாவது 1920-30 அப்படி. ஆமா, ஏன்னா அந்த கடிதங்கள் அதெல்லாம் சொல்லுகிறது. அந்த கடிதங்கள் இப்போ கண்டிப்பாக இருக்கிறது என்கிட்ட. அவருடைய கடிதங்கள் ஒரு 200 கடிதங்கள் இருக்கும். எல்லாமே எப்படின்னு சொன்னா, அவங்க அந்த வியாபாரம் எப்படி வந்து அந்த வெள்ளைக்கார ஆட்சியில எப்படி வந்து இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா, எப்படி இவருக்கு வந்து ஒரு பிரைவேட் செக்ரட்டரியே இருந்திருக்காங்க ஆங்கிலத்துல வந்து எழுதுறதுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து கல்கத்தால இருந்து உங்களுக்கு நிறைய இந்த கடித தொடர்பு இருந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து கெரோசின் வந்து இந்த மண்ணெண்ணெய் பஞ்சம் இருந்திருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் லேபரர்ஸ் ஆக்ட் கீழே வந்து இருக்கிறது, இவங்க பதிவு பண்றது, எத்தனை தொழிலாளர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன வசதி பண்ணி தரீங்க, அதெல்லாம் அந்த பிரிண்டட் ஃபார்ம்ல அவங்க வந்து வெள்ளைக்காரங்க அனுப்புறாங்க அந்த அரசாங்கம், அதுக்கு இவங்க பதில் கொடுக்கறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒரு இரும்பு பெட்டியில சிறுகூடற்பட்டியில பத்திரப்படுத்தி இருந்தது. நான் அதை எல்லாமே வந்து அதை நான் பத்திரப்படுத்தி அதை படிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது. அவர் வந்து அவர் பெரும்பாலும் அப்புறம் வீட்லேயும் நம்ம ஊர்ல சிறுகூடற்பட்டியில வந்து பெரிய வீடு கட்டி அதுல வந்து இன்னைக்கும் வந்து என்னன்னா சாத்தப்ப பெருமாள் ஊரணின்னு எங்க ஊர்ல ஒண்ணு இருக்கு, குடிநீர் இருக்கு. அந்த ஊரணி வந்து உங்க முன்னோர்கள் கட்டினது. ஆமா, கட்டிருக்காங்க. ஊருக்கே ஊரணி வச்சு கொடுத்த குடும்பம் அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் பெரிய நிலப்பரப்புல 1 ஏக்கர் நிலப்பரப்புல வீடு வந்து அந்த வீட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து எல்லா வசதியும் இருந்திருக்கு. அப்ப எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டுல இருந்த பெரியவங்க
வந்து அப்படியே வெள்ளி எல்லாமே இந்த அம்மி கணக்கில் சமயக்கட்டில் ஒரு ஓரத்தில் இருக்குமா கிடக்குமா. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெண்களுக்கு திருமணம் பண்ணும் பொழுது அதை வந்து அந்த ஆசாரியை கூப்பிட்டு அந்த வெள்ளி சாமான்கள் செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரத்தன கம்பளங்கள் என்ன இல்லைன்னா எல்லாமே இருந்திருக்கு. அவ்வளோ பெரும் பணக்காரர்களாக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அடுத்தது அவர் வெள்ளையப்ப செட்டியார், இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் அவர் பெரிய மிராசுதார். அவர் வந்து அவருக்காக வெள்ளைக்காரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவக்கோட்டையில் போயிட்டு அவர் வந்து புகை வண்டியில் ஏறி போகிறதான். அப்போ ஒரு நிமிடம் வெள்ளைக்காரர்கள் வந்து அவருக்காக நிறுத்தியிருக்காங்க ட்ரெயினை. பிஸ்னஸ் மேன் கொஞ்சம் லேட்டாக வர்றதா கூட அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு நிமிடம் அதான் நான் நினச்சிப்பேன், எப்படி வந்து இவர் வந்து எதற்காக அங்கே தூத்துக்குடி, ஒருவேளை அங்கே அந்த மண் வளம், அங்கே பருத்தி விளைச்சல் அதிகமாக இருந்ததோ என்னவோ, அதனால அங்கே தான் அவர் இது பண்ணியிருக்காரு. அதனால பெரும் பணக்காரர்கள். அடுத்தது நீங்கள் சாத்தப்பையாவை நீங்கள் பார்த்தீங்களான்னு சிறுகூடற்பட்டியில் அவருக்கே வந்து அவர் கார் வச்சுருந்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு சீட்டு இருக்குது. அந்த சீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடி செக்காலையில் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரை கூப்பிடுறாங்க, சாத்தப்ப ஐயாவை வர சொல்லியிருக்காங்க. அந்த கடிதம் இருக்குது. அப்புறம் அவர் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாரு. அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸுக்கு அந்த சீட்டு இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து எல்லாமே நம்ம வீட்டில் ஆடு மாடு, கறவை மாடு, அதுக்கப்புறம் வாத்து, அப்புறம் கோழி, அப்புறம் ஆடு எல்லாமே இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயே அப்படி இருந்திருக்கோம். அப்புறம் நம்ம ஊரணியிலேருந்து மீனெல்லாம் பறித்து கொண்டாந்து திண்ணையில் கொண்டாந்து கொட்டுறது. இதில் இன்றைக்கும் அவங்க புழங்கிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த செல்வ செழிப்பாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத அது பறைசாற்றும். இந்த மாதிரி அப்புறம் ரெட்டை வில்லு மாட்டு வண்டி வச்சிருந்திருக்காரு சாத்தப்ப செட்டியார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவருக்கு உங்களுக்கு தெரியும், அவருக்கு 3 ஆண் மக்கள், 5 பெண் மக்கள். ஸோ இந்த செட்டிநாட்டு முறைப்படி பெண்களுக்கு திருமணம் செய்ய போக போக அதுவும் ஐயா வந்து ரொம்ப என்ன சொல்லுங்க, ஒரு ஸ்டைல் எல்லாமே ஒரு கிளாஸியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சாத்தப்ப செட்டியார். ஸோ அந்த பெண் பார்க்கும் படலத்திலிருந்து தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் அந்த வீட்டில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும்போது ஊருக்கே தெரிஞ்சிடும், கோலாகலமாக இருக்கும். இந்த ரெட்டை மாட்டு வண்டியில் போய் இந்த பக்கத்து கிராமங்களில் போய் பெண்ணுக்கு வந்து மணமகனை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பேசி முடிக்கிறது, அப்புறம் திருமணம், அப்புறம் சாப்பாடு, மறு வீட்டு சாப்பாடு, இதெல்லாம் வந்து ஊரில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. பெரியவர்கள்லாம் நான் உட்காந்து கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் போய் சாத்தப்பையாவோட வாக்கிங் ஸ்டிக்கு கூட ஊரில் நான் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு அப்படியே போய் ஊரில் எல்லாரும் சொல்லிடுவாங்களாம், நீங்கள் 5 நாளும் உங்கள் வீட்டில் வந்து எதுவுமே சமைக்கக்கூடாது, நம்ம வீட்டில் தான் 3 வேளையும் சாப்பாடு, ஊருக்கே விருந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும். அப்போது திருமணம் நடக்கும் பொழுது அப்போ வந்து எங்கேயாவது அப்போ சொல்லுவாங்க, ஏதாவது காலையில் அப்படி அவர் வாக்கிங் மாதிரி நடந்து நடைப்பயிற்சி செய்யும் பொழுது எந்த வீட்டிலையாவது புகை வந்தாங்கன்னா அவர் கதவை தட்டி கேட்பாரா, ஆத்தா ஏன் நீ வந்து அடுப்பை பற்ற வச்ச, ஏன் நீ வரலையா நம்ம வீட்டுக்கு? இல்லையா, குளிக்கிறதுக்காக வெந்நி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமான வாழ்க்கை, அப்படி ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லை, இன்றைக்கும் அந்த பொருட்கள் அத்தனையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இப்போ இப்படி ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்திலேருந்து இவங்க ஏன் சினிமாவுக்குன்னு வர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது? அதான் காரணம் என்னென்னா, அதாவது நல்ல ஒரு இன்பமான ஒரு சுகமான குடும்ப வாழ்க்கையை இருந்த ஒரு சாத்தப்ப செட்டியார், விசாலாட்சி ஆட்சி, அதாவது ஏஎல்எஸ் ஐயாவுடைய அப்பா. அதனால வந்து அவங்க அப்பச்சி சேர்த்த செல்வம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் ரொம்ப வந்து அவங்க வறுமையை நோக்கி பயணிக்கிறாங்க. வறுமையும் வந்தது, வறுமை கண்டிப்பாக வந்தது. அது வந்து அதில் வந்து என்னென்னா குழந்தைங்க வந்து முதல்ல இவங்க என்னுடைய மாமனார் வந்து சிறுகூடற்பட்டியில் ஒரு ஆரம்ப பாடசாலை, கலைமகள் வித்யாசாலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னால் அது பெயர் பாரத மாதா பாடசாலை, இன்றைக்கும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது சிறுகூடற்பட்டியில், நம்ம சிவன் கோயிலுக்கு பக்கத்தில். அங்கே தான் இவங்க படித்தாங்க. அப்புறம் படித்தாங்க. அதுக்கு அப்புறமா பெரியவர் வெள்ளையப்ப செட்டியார் பாட்டனார் அங்கே தூத்துக்குடியில் இருக்கும்போது அங்கேயும் கொஞ்சம் பள்ளிக்கூடத்தில் கொஞ்ச நாள் ஆனால் படித்தது உயர்நிலை பள்ளி வரைக்கும் தான் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் படித்தது. அதாவது அப்போ 3rd ஃபார்ம்னு சொல்லுவாங்க.
அது வரைக்கும் தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியல, சூழ்நிலை அப்படி, குடும்ப சூழ்நிலை அப்படி. ஆனா ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, அவரை அப்பவே என்ன செய்வாராம், பைண்டிங் பண்ணுவாராம், புத்தகங்கள்லாம் பைண்டிங் பண்ணி ஊர்ல இருக்கிற அங்க யாராவது கேட்டா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு எதுக்கு இப்படி பயணம் ஏற்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, நம்ம சிறுகூடற்பட்டி மக்கள் நம்மளை ரொம்ப இதாக பேசுகிறாங்க, இது என்ன தின்னு கேட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஸ்லாங்கு, நம்ம செட்டிநாட்டு ஸ்லாங்கில் அப்படி சொன்ன உடனே. அதனால இவங்க ரெண்டு இவருக்கு மாமாவுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு. சரி, நம்ம எங்கேயாவது பட்டணம் போய் பழைக்கணும், எங்கேயாவது இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள தேங்கி இருந்த அந்த கலை, அந்த எழுத்து, இந்த ஆர்வம், அதுதான் ஏஎல்எஸ் அவர்கள் ஒரு பெரிய நம்ம ஒரு எழுத்தில் நம்ம ஒரு பெரிய கதாசிரியராக, ஒரு பெரிய பத்திரிகை நடத்துவராக வரணும்னு தான் அவர் நினைச்சாங்க. அவருடைய ஆம்பிஷன்ங்கிறது ப்ரொடியூசராக கிடையாது, அவர் ஒரு எழுத்தாளர் ஆகணும், ஒரு கதாசிரியர் ஆகணும் தான் வர்றாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்திரோதயம்ன்ற ஒரு பத்திரிக்கை அதில் கொஞ்ச நாள் அவர் உதவி ஆசிரியராக இருந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஸ்டுடியோஸ் ரொம்ப நிறைய ஸ்டுடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கும், சென்னையில் கூட அவ்வளவு கிடையாது, கோயம்புத்தூரில் இருக்கும், அப்புறம் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்தது. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்ச பையோட புறப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஏஎல் சீனிவாசன் என்ற அந்த இளைஞன் பெரிய பெரிய கனவுகளோடு சிறுகூடற்பட்டியிலேருந்து இந்த மஞ்சப்பையை எடுத்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் நோக்கி போகிறாரு, பட்சிராஜா ஸ்டூடியோக்கு. அங்கே போகும்போது அங்கே அவங்க நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்ம இவருடைய தம்பி கண்ணதாசன் ஐயாவை பற்றியும் சொல்லணும் இல்லையா? இப்போ இவங்க கோயம்புத்தூருக்கு வராங்க, கண்ணதாசன் ஐயா அவங்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ். ஆமாம், அப்போ சுவீகாரம் போயிடுறாரு கவிஞர். அந்த காலகட்டத்தில் ஒரு சுவீகாரம் போயிடுறாரு. ஆனால் பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கும்ல. ஸோ அவங்க என்னடா இது இப்படி எல்லாரும் நம்ம ஊரில் எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இவர் கோயம்புத்தூர் போகிறாரு. கவிஞர் அவர்கள் சேலம் மாடர்ன் தியேட்டர். ரெண்டு பேருக்கும் என்ன வயசு வித்தியாசம் இருக்கும்? அவங்களுக்கெல்லாம் ஒரு இப்போ நூற்றாண்டு விழா நீங்க பாருங்களேன், இப்போ அவருக்கு ஒரு 4 வருடங்கள் தான் ரெண்டு பேருக்கும், 4 வருஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ரெண்டு பேருக்கும் 4 வருஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பா. அது மாதிரி ரெண்டு பேருமே 54 வயசுல காலமாயிட்டாங்க. ஐயோ ஆமா, 54 அப்படி ஒரு ஒற்றுமை, அது அந்த மாதிரி ஒற்றுமை. அதனால அந்த அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க. ஏன்னா நிறைய கடிதங்கள் இருக்கு. அந்த கடிதங்கள்ல அவங்க ரெண்டு பேருடைய கனவுகள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம நல்ல சாதனை புரியணும், நம்ம பேர் சொல்லணும், நம்ம பேர் இது பண்ணணும் அப்படின்னு. நகரத்தாருக்கே உரித்தான அந்த வணிகம் அப்படின்றது அதுக்குள்ள அது இருக்கும், புதைந்து இருந்திருக்கு பாருங்க. எல்லாம் வெளியே அப்போ அந்த கோயம்புத்தூர்ல இருக்கும் பொழுது தான் வேலைக்காரி என்ற படம் ரொம்ப பிரமாதமாக அந்த டைமில் 45, 46 எல்லாம் வந்தது. அப்போ இல்லை, அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லணும். என்னன்னு சொன்னால், அப்போ இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சாத்தப்ப செட்டியார் என்ன செய்கிறாரு, அப்போ நம்ம ஏஎம்எம் ஐயாவை நம்ம அந்த ஏஎம்எம் குடும்பத்தை நம்ம மறக்கவே கூடாது. ஏஎம் முருகப்பையா அவங்க அப்போ இப்போ இருக்கு பாருங்க, சென்னையில் உட்லண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த உட்லண்ட்ஸ் தான் அந்த காலத்தில் அவருடைய வீடு. ஏஎம்எம் ஐயாவோட வீடு இந்த எட்வர்ட் எலியட்ஸ் ரோட், இன்றைய ராதாகிருஷ்ணன் சாலை, நியூ உட்லண்ட்ஸ் இருக்கு, அதுதான் ஏஎம் ஐயாவோட வீடு. ஆமா ஆமா. அப்போ அவங்க திவான் பகதூர் ஏஎம் முருகப்ப செட்டியார் அவர்களுடைய வீடு. அங்கே சாத்தப்ப செட்டியார் என்ன பண்ணுறாரு, என்னோட 2 பையன்களையும் நீங்கள் கொண்டாந்து இங்கே வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க திருவத்தியூரில் அஜாக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. அஜாக்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னா, இந்த இரும்பு பெட்டிகள் பண்ணுறது, கேஷ் பாக்ஸ் பண்ணுறது. அதை அவங்க ஜப்பான்ல இருந்து அந்த மிஷினரியை இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏமாமையா கப்பலில் அது வந்திருக்கு. திருவத்தியூரில் இன்றைக்கும் அந்த அஜாக்ஸ் இருக்குது பாருங்க. அவங்க இந்த பீரோங்க, இந்த இரும்பு பெட்டிங்க பண்ணுறது, அதில் தான் ஏஎல்எஸ் அவர்கள் முதல்ல வேலைக்கு சென்றார். ஆனால் அவருடைய ஆரம்பம் இந்த வீட்டிலேயே நம்ம சிறுகூடப்பட்டியிலேருந்து சாத்தப்பையா அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே தான் முதல்ல அவங்க வீட்டிலேயே கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் ஏஎம்எம் வீடுன்னு சொல்லி டிரைவ் உட்லண்ட்ஸ் சொல்கிறீங்களே, சாரி நியூ உட்லண்ட்ஸ். ஆமாம், அதுலேருந்து அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதில் இருந்து அதுக்கப்புறம் பவழக்கார வீதியில் நம்ம சத்திரத்தில் போய் அவர் இருந்திருக்காரு. இருந்திருக்காங்க, அங்கேயும் அவர் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த கடிதங்கள் பதிவெல்லாம் சொல்றது, இரவு நேரத்தில் என்னால் தூங்க முடியவில்லை,
துறைமுகத்தில் ஜப்பானிய கப்பல்கள் குண்டு வீசுறது எனக்கு கேட்கறதுன்னு எழுதுறாரு. அப்பச்சிக்கு சிறுகூடற்பட்டிக்கு அந்த டைம்ல. ஆமா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் பவழக்கார வீதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் சொல்லும் பொழுது. ஆனாலும் அப்போ அவர் கேஷியரா அஜாக்ஸ்ல. ஆமா, கவிஞருமே அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து அஜாக்ஸ்ல தான் சேர்ந்ததாகவும் ஒரு நாள் 2 நாள் அந்த வேலை பிடிக்காம திரும்பி போயிட்டதாகவும் அவருடைய வரலாறுல குறிப்பிட்டார். கண்டிப்பாக 2 சகோதரர்கள், 2 பேருமே ஆரம்பமே பிள்ளையார் சொல்லி நம்ம ஐயா மறக்க கூடாது. ஏஎம்எம் ஃபேமிலி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுது கார்பரேண்டம் அண்ட் யூனிவர்சல், அப்ப அஜாக்ஸ் கம்பெனி. அப்ப இவர் கேஷியரா இருக்காரு, கணக்கரா வந்து என்னுடைய மாமனார் இருக்காரு. கவிஞர் அவர்கள் வந்து அங்க ஒரு தொழிலாளியா தான் சேர்றாங்க. அப்ப இவங்க 2 பேருமே அங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க அவங்களுக்கு. ஆனா இந்த கலைன்றது உள்ள இருக்கிறது வந்து இவங்க 2 பேரையும், அதுக்கு அப்புறம் இவங்க இங்க இருந்துதான் வந்து கோயம்புத்தூர் போறாங்க. இப்போ இங்க அஜாக்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்த வேலை பிடிக்காம தான், மனசுக்கு பிடிக்காம தான் அவங்க மாறி போறாங்களா? இப்படி அறவே பிடிக்கல உங்களுக்கு. அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த கணக்கு எழுதுற வேலையை ஒண்ணுமே உங்களுக்கு பிடிக்கல, கவிஞருக்கும் பிடிக்கல இந்த வேலையில. வேணா நீ இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கலை ஆர்வம் வந்து உங்களை இழுக்கிறது. ஏஎல்எஸ் அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துடுறாரு. அங்க வந்து பச்சிராஜா ஸ்டுடியோ, அங்க வந்து நம்ம அதாவது ஸ்டுடியோ உள்ள ஏஎல்எஸ் ஐயா போய் சேர்ந்து பார்த்த முதல் வேலை எழுத்தாளர் தான் சேர்ந்தாங்களா? இல்ல அங்க வந்து என்னன்னா அப்படியெல்லாம் அவர் சேரவே இல்லை. அப்போ வந்து அந்த வேலைக்காரி அப்படின்னு அறிஞர் அண்ணாவினுடைய திரைப்படம் அது வந்து 100வது நாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கோயம்புத்தூர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இவர் ஒரு மேனேஜரா போய் சேர்றாரு. இவர் பயணம் மேற்கொண்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டு அப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி, நாட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு கிடையாது, அதாவது விநியோக உரிமை பண்ணுகிற ஒரு அலுவலகம். அது யாரு அப்படின்னு சொன்னா இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சியில அவங்க நினைவுல இல்லை. இவன் நல்ல அவங்க நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் அவங்க சம்பந்தியாக வந்திருக்காங்க. அவங்க வந்து முதலீடு பண்ணி திரைப்படங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய அலுவலகம் வந்து கோயம்புத்தூர் ஜெயில் ரோடில் இருந்தது. அதை வந்து பார்க்கும் மேனேஜராக ஏஎல்எஸ் அவர்கள் போய் பணிபுரிகிறாரு. சரி, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் வந்து மேனேஜர். ஏன்னா நீங்கள் பார்க்கும் பொழுது கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கை சுயசரிதை எழுதும் பொழுது கோயம்புத்தூருக்கு நான் பல வேலையாக வரும் பொழுது அண்ணனுடைய ஜெயில் ரோடில் என்ன அண்ணன் அலுவலகம் நான் இரவு தங்குவேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏன்னா அப்படிதான் ஒரு ஆஃபீஸ் கொடுத்து அதில் வந்து ஏஎல்எஸ் அவர்கள் வந்து கம்ப்ளீட் அந்த விநியோக செய்கிற துறையில் வந்து ஈடுபட்டு அவங்களுக்கு பணி புரிஞ்சிட்டு இருந்தார். அதனால் அவர் நிறைய கற்றுக்கிட்டாருன்னு சொல்லலாம். கற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ வந்து இந்த வேலைக்காரி என்ற திரைப்படம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய திரைப்படம் வெற்றிகரமாவோட 100வது நாள் கொண்டாடப்படுகிறது கோயம்புத்தூரில். அப்பொழுதுதான் அவருடைய முதல் சந்திப்பு அறிஞர் அண்ணாவிடமும் கலைஞர் கருணாநிதி அவர்களிடமும். அப்போ வந்து ஒரு இணக்கமான ஒரு நட்பு வரும் பொழுது அவங்களோட அப்படியே இந்த பழகிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாருங்க 2 வருஷத்தில் கோயம்புத்தூர் அங்கே வேலையை கற்றுட்டு இவங்க சென்னைக்கு வராரு. சென்னைக்குள்ள வந்து எங்கள் ராயப்பேட்டாவில் ஒரு வீடு எடுத்து திரைப்பட கம்பெனியே ஏஎல்எஸ் மாமா அவர்கள் ஆரம்பிச்சிடுறாரு. மெட்ராஸ் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு திரைப்படம் வந்து முதல்ல அவருடைய திரைப்படம் பணம் என்ற திரைப்படம். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து டைரக்ஷன், நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து திரைக்கதை வசனம், சிவாஜி கணேசன் பத்மினி அவர்கள் ஜோடியாக நடிக்கிற படம், கே.ஏ. தங்கவேலு, எஸ்.எஸ். ராஜேந்திரன் இருக்காங்க. அப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி, அவங்க 2 பேரையும் அதான் முதல் படம். அவங்க 2 பேருக்கும் பணத்தில் தான் இரட்டை சங்கீத வித்வான்களாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஆமா, அப்ப ஃபர்ஸ்ட் படம் நம்ம பேனர்ல முதல் படம் பணம். பாட்டு புத்தகத்துல நீங்க பாத்தீங்க இரட்டை சங்கீத வித்வான்கள். அந்த பணம் என்ற திரைப்படம் எங்களுடைய மாமா வந்து நான் நினைப்பேன் முதல் படம் பிள்ளையார் சுழி போடுறது பணம் அப்படின்றது ஒரு ராசியான பெயர் என்று பணம் என்று வைக்கிறார். அந்த பணம் வந்து
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அது 2வது படம். பரசக்திக்கு அடுத்தது 32 நாள் வித்தியாசத்துல இந்த திரைப்படம் பணம் வெளிவருகிறது. அப்படிலாம் நீங்க பார்த்துக்கோங்க, பராசக்தியும் பணமும் ஒரே நேரத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப பாத்துக்கோங்க. அப்ப அது வரைக்கும் நாட்டிய தாரகையாக இருந்த நாட்டிய பேரொளி என்று பின்னால அழைக்கப்படுகிற பத்மினி அவர்கள் கதாநாயகியாக நம்ம படத்துலயும் அறிமுகமாகிறார் பணம்ல. அவங்களை அறிமுகப்படுத்தினா அதுக்கு முன்னால அவங்க ஃபில்ம் வேர்ல்டுல இருந்திருக்காங்க. பட் இந்த சிவாஜி கணேசன் அண்ட் பத்மினி அவர்கள் அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 2 ஜோடியோட பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து கணவன் மனைவியாக காதலர்களாக 60 திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம படம் பணம்ல தான் அவங்க முதல்ல ஒன்னா சேர்ந்து ஜோடியா நடிக்கிற படம். இப்படி பணத்தை பத்தி சொல்லலாம். அதனால அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் வெற்றிகரமான படம் தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, ஏன்னா நான் பணம்னு நான் முதல்ல என்னோட சினிமா தொழிலில் பார்த்தது பணம் திரைப்படத்தில் தான் அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியாக அந்த பயணம். அப்போ அந்த புகைவண்டியில் ஏறிய ஏஎல்எஸ் அவர்களை பிடிக்க முடியவில்லை. அப்படியே அந்த பணத்துல தொடங்குனது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதான் ஸ்டுடியோல ஒரு 2 வருஷ காலம் தான் இங்க இருந்திருக்காங்க, விநியோகத்துறையில இருந்திருக்காங்க. இங்க நேரடியா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியா ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்துல இந்த சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனையும் அவர் கற்றுக்கொண்டார். ஏன்னா என்னுடைய குருநாதர் யாருன்னு சொல்றது SS வாசன் அப்படின்னு சொல்லுகிறார் ஏஎல்எஸ் அவர்கள். எப்படின்னா அவர் இங்க சென்னைக்கு அப்ப இந்த போக்குவரத்துக்கு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போகும்பொழுது ஜெமினி ஸ்டுடியோவை பாக்குறாரு இங்க இருக்கிற நுங்கம்பாக்கத்துல. அப்போ அதை பார்த்துட்ட உடனே அவர் கடிதம் எழுதிக்கிறார் SS வாசன் அவர்களுக்கு, உங்களுடைய நான் ஸ்டுடியோவை நான் உள்ள நான் பார்க்கணும், அனுமதிப்பீர்களா அப்படின்னு. எல்லாரும் சொன்னாங்க அவர் எங்க பதில் போட போறாருன்னு. ஆனால் பதில் வந்தது. ஏஎல்எஸ் அவர்களும் ஸ்டுடியோவை போய் பார்க்குறாரு. அந்த அவருடைய நிர்வாக திறமையும் இந்த படங்கள் எடுக்க விதத்தையும் அவர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் நம்மளும் ஒரு ஸ்டுடியோ எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் சொன்னது என்னுடைய குருநாதர் SS வாசன் அவர்கள் தான். இப்போ பணத்துக்குன்னு 2 வருஷத்தை தொடங்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்னைய தேதி அதுவும் பெரிய முதலீடு தானே ஒரு படத்துக்கு ப்ரொடக்ஷன்ங்கிறது. இப்போ ஃபினான்ஷியலா அவங்க வாசன் மாதிரி ஆட்கள் அந்த படத்துக்கு உதவி பண்ணி எடுத்தாங்க. யாருமே பண்ணல. அது மாமாவின் சாமர்த்தியம். அதாவது அவர் அவர் நம்பிக்கை, அவர் நடந்துக்கிற விதம், அவர்கிட்ட இருந்த அந்த உழைப்பு, அந்த நகரத்தார் என்ற ஒரு மரியாதை, அந்த கௌரவம், பேச்சு சுத்தம், இதனால பணம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஸோ NSK டைரக்ஷன்ல இந்த பணம் ஆரம்பிக்கப்படுகிறது. மட்டும்தான் அது தொடங்கியிருக்காங்க. அந்த ஒரு நாணயத்தை வச்சுதான். கண்டிப்பாக ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிற அந்த காலத்துலயும் பெரிய விஷயமாச்சு. 1950 ரொம்ப பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் தான். அதுவும் 2 வருஷ அனுபவத்தில் அந்த படத்தை தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டாங்க. கண்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய மாமனாரை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னா ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி. அவருடைய படிப்பு குறைவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய எழுத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அடித்தல் திருத்தல் இருக்காமல் ரொம்ப அழகா முத்தா அந்த கையெழுத்து இருக்கும். ஆங்கிலமும் அப்படி, ஆங்கிலமும் லெட்டர் எழுதுறது இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வரிசையாக அப்புறம் அந்த படம் ஆரம்பிச்சு அவர் அப்படியே எடுத்துட்டே வராரு. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஏஎல்எஸ் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இத்தனை மொழிகளில் அவர் படம் எடுத்திருக்கிறாரு. அந்த ப்ரொடக்ஷன் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் 4 முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுத்திருக்கிறார் என்ற பெருமை அவருக்கு உண்டு. பெரிய பெருமை. அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. கண்டிப்பாக. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பணம், அப்புறம் மக்கள் திலகம் MG ராமச்சந்திரன் அவர்களுக்கு திருடாதே என்ற அவருடைய முதல் சமூக படம், அதாவது நீலகண்டன் டைரக்ஷன்ல. அது வரைக்கும் சரித்திர புராண படங்களில் நடித்து கொண்டிருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை திருடாதே என்ற ஒரு படத்துல அது ஒரு பெரிய திருப்பம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அரசியல் வாழ்க்கையாகட்டும், சினிமா வாழ்க்கையாகட்டும். அது 2வது முதலமைச்சருக்கு. அதுக்கப்புறம் NTR அவர்களுக்கு தெலுங்குல ராமாயணம் என்ற ஒரு படமும்,
அதற்கு அப்புறமாக வந்து அந்த 4 முதலமைச்சர் சொல்ல வந்தீங்க. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படம். கந்தன் கருணை என்ற திரைப்படம் அதில் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு ஹிட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. அறிஞர் அண்ணா கூடவும் இல்லை, அறிஞர் அண்ணாவோட நல்ல நட்பு கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நட்பு. ஆனால் அவர் கிடையாது. அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் என் டி ராமர் அவர்கள் வந்து உங்க ப்ரொடக்ஷன்ல சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதுல இன்னொன்று என்ன அப்படின்னு எனக்கு இன்னொன்று நான் பார்க்கும் பொழுது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அதாவது மாமாவுக்கு ஒரு திறமை இருக்கு. அதாவது கொட்டி கிடக்கும் முத்துக்களில் எது நல்முத்து என்று அவருக்கு எடுக்க தெரியும். ஏன் என்று நான் சொல்கிறேன்னா, ஒரு இந்திய சினிமா வரலாற்றில் 5 புகழ்பெற்ற டைரக்டர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு ஏஎல்எஸ் அவர்கள். 4 சீஃப் மினிஸ்டர் வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. 5 ஃபேமஸ் டைரக்டர்ஸ், அந்த லிஸ்ட்டை சொல்லுங்க. அதாவது ரொம்ப புகழ்பெற்ற டைரக்டர்கள் சினிமா உலகில். அதாவது பாவரிசையில் பிரபலமானார் பீம்சிங் அவர்கள். அவருக்கு முதல்ல வித்திட்டது இங்கே ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸில் செந்தாமரை என்ற திரைப்படம். முதல் படமா பீம்சிங்? செந்தாமரை அந்த படம் தான். அதில் வந்து சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்களும் ஜோடியாக நடித்தது அந்த படம் தான். அந்த முதல் படம் பீம்சிங் அவர்களுக்கு. அடுத்ததாக KS கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து என்ன படம்னா அந்த புரட்சி படம் என்று சொல்லக்கூடிய சாரதா என்ற திரைப்படம். சாரதா திரைப்படம் அதில் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களை வந்து ஒரு இளைஞர். அவர் அதுக்கப்புறம் தான் அவரோட டேக் ஆஃப். சாரதாக்கு அப்புறம் இந்த சாரதா திரைப்படம் வந்து இந்திய ஜனாதிபதி பரிசு வாங்கிய திரைப்படம். அது வந்து அதுக்கு வந்து கேமரா வந்து யாருன்னா சினிமோட்டோகிராஃபர் M கர்ணன் அவர்கள். இப்போ நீங்கள் பாருங்க, இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த படம் சாரதா படம் வெற்றி அடைந்தவுடன் ஏஎல்எஸ் அவர்கள் வந்து அதை ஹிந்தியில் எடுக்கணும்னு சொல்கிறாரு. ஹிந்தியில் வந்து குருதத் அண்ட் இவங்க மாலா சின்ஹா நடிக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, இன்னைக்கு அப்படி நடக்குமா? இதே KS கோபாலகிருஷ்ணனையும் M கர்ணனையுமே அந்த படத்தை ஹிந்தி படத்தை இயக்க சொல்கிறாரு ஏஎல்எஸ் அவர்கள். KS கோபாலகிருஷ்ணன் தான் ஹிந்தி படத்தையும் டைரக்ட் பண்ணாரா? ஆமாம், குருதத்தோட. அப்போ வந்து நீங்கள் அது வெற்றி குருதத்தும் ஒர்க் பண்ணியிருக்காரு உங்கள்கிட்ட. ஜீனியஸ் ஆர்டிஸ்ட் அப்படிம்பாங்க. சீனியர் மோஸ்ட் அது. ஆமாம், ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான நடிகர். சில படங்கள்லாம் இரவா வரம் பெற்ற படங்கள், 4-5 படங்கள் இருக்கு. அந்த சுகாகன் திரைப்படம் தான் வந்து அவருடைய கடைசி திரைப்படம். அதுக்கு ஒரு கதை இருக்குது, நான் அப்புறம் வேணால் பின்னணியில் சொல்கிறேன். அப்புறம் வந்து குருதத்துவம் கடைசியாக நடித்து கொடுத்த படம் நம்ம ஹிந்தி சாரதா. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் P மாதவன் அவர் வந்து மணியோசை என்ற திரைப்படம். மணியோசை அதுக்கப்புறம் தெரியும். P மாதவன் அவர்கள் எவ்வளவு படங்கள் இயக்கியிருக்காரு, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவங்களாம் வச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா புட்டண்ணா கனகல்னு சொல்லிட்டு பாரதிராஜாவோட குருநாதர், பாரதி ராஜாவின் குருநாதர். அவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அலுவலகத்தில் ஒரு முதல்ல பணிக்கு வராரு. பணிக்கு வந்துட்டு மாமாவை சந்திக்க வரும் அத்தனை டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு உட்காந்து கதை சொல்லுவாராம். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதில் என்ன ஆயிருக்கு, நம்ம வேலை புட்டண்ணா கனகல் வந்து நம்ம ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு. அப்போ வரப்போகிறவங்க கிட்ட எல்லாம் இவர் உட்காந்து கதை சொல்லிட்டு, என்கிட்ட ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு சொன்ன உடனே, அப்போது நம்ம அலுவலகத்தில் செஞ்ச பெரிய மேனேஜருங்க என்ன செஞ்சுருக்கேன், என்ன இவரை நம்ம ஆஃபீஸ் பேரையே இவருக்கு எடுக்கிறார், வரப்போகிறவங்களை எல்லாம் இப்படி தொந்தரவு பண்ணுறேன்னு எங்கள் மாமா கிட்ட வந்து சொல்லிட்டாங்களாம். இந்த புட்டண்ணான்னு இந்த கன்னடக்காரர் இருக்காரு பாருங்க, நீங்கள் வேலைக்கு பாவனம் சேர்த்துட்டா வரப்போகிறவங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூப்பிட அவனை அப்படின்றாரா மாமா. கூப்பிட்டு இருந்தாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. சொன்ன உடனே, நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லிக்கிட்டு இருக்க, என்கிட்ட நீ கதை சொல்ல வேண்டியதால அவருக்கு அப்படியே நடுநடுங்கி போயிடுச்சான். உடனே அந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே நீங்கள் பாருங்க, அவர் கன்னடத்துக்காரரு, அவருக்கு மலையாளத்தில் பூச்சக்கண்ணி என்ற திரைப்படம், அதுதான் அவருடைய முதல் திரைப்படம். பூச்சக்கண்ணி ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸில் அதில் வந்து அவர் வந்து இயக்கி, அதுவும் வெற்றி படம் தான். இவன்கிட்ட இந்த திறமை இருக்குன்னா உடனே அவ்வளோதான். அதே போல் அடுத்து என்ன சொல்லணும்னு சொன்னால், அடுத்தது வந்து 1000 திரைப்படங்களுக்கு வசனம் எழுதிய ஆரூர் தாஸ் அவர்களுக்கு பெண் என்றால் பெண் என்ற திரைப்படம் முதல் படமா? ஆமா, ஜெமினி கணேசன் முதல் படம் இங்கதான். அதான் 5 டைரக்டர்ஸ்
அது அதுல வந்து ஜெமினி கணேசன் அந்த சரோஜா தேவி விஜயகுமாரி வரலாற்று சுவடுகள்னு சொல்லி தந்தியில கூட எழுதும்போது ஆரோதாஸ் வந்து இதை பத்தி பெண்ணை பத்தி எழுதுறேன். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இன்னொன்னு ஏன் இந்த சரோஜா தேவி அபிநய சரஸ்வதியை பத்தி நம்ம சொல்லணும். அவங்க முதல்ல ஹீரோயின்னா கையெழுத்து போட்டது ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல. திருடாதே திரைப்படத்துல கதாநாயகியாக நடிப்பதற்கு ஒன்று அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அம்மா எந்த அளவுக்கு ஒரே நேரத்துல மூவேந்தர்கள்னு சொல்லி கொடுக்குற மக்கள் திலகம், நடிகர் திலகம், காதல் மன்னனோட நடிச்சுட்டே இருந்தவங்க வேகமா வந்தோடனே அவங்க 100வது படம் வந்தது. 100வது படம் வரும்போது எங்க மாமனார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, முதல் படம் நான் கதாநாயகன் இங்கே நான் கையெழுத்து போட்டு திருடாதையில் வந்தேன், 100வது படம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அங்கிள்னு. ஸோ அதற்காக உடனடியாக நம்ம ஸ்டுடியோவிலே எடுக்கப்பட்டது இந்த திரைப்படம். அதே போல் நான் இன்னொன்று என்ன சொல்ல, கந்தன் கருணை பற்றி சொல்ல வேண்டும். கந்தன் கருணையில் வந்து கேவி மகாதேவன் வந்து இசையமைப்பாளர் அந்த படத்திற்கு. இந்த தென்னிந்தியாவிலிருந்து முதல்ல போய் டெல்லியில் போய் ஜனாதிபதியிடம் ஒரு மியூசிக் டைரக்டர்னு பரிசு வாங்கியது கேவி மகாதேவன். அது நம்ம படம். ஓகே ஓகே. முதல் அதாவது பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வந்து சவுத் இந்தியாவுக்கு கிடைச்சது நம்ம படத்தில். இதெல்லாம் வந்து மாமாவை பற்றி, ப்ரொடக்ஷனை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது, மாமா வந்து நம்ம எடுத்த படங்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப குடும்ப பாங்கான படங்கள், குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம் அந்த மாதிரி படங்கள். ஒரு சொசைட்டி அவேர்னஸும், நம்ம பணம் சம்பாதிச்சா கூட அதை வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். குடும்ப அந்த ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெயரை வைத்தே அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. நான் சொன்னா போல பெண் என்றால் பெண், அப்புறம் சாரதா, ஆனந்தி, லக்ஷ்மி கல்யாணம், சக்கரவர்த்தி திருமகள், அப்புறம் வந்து இது மேனகா ஒரு ஹிந்தி மலையாள படம். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் சாந்தி இப்படியே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேனியர்லேயும் அவர் எடுத்திருக்கிறாரு மாமா. நீங்கள் வந்து சரித்திர படங்கள், பக்தி படங்கள், காமெடி படம், பட்டணத்தில் பூதம் காமெடி படம், அப்புறம் துப்பறியும் கதை உள்ளது, நீலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இது படம், அந்த மாதிரி. அப்புறம் குடும்ப பாங்கான படங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் தேதி இதெல்லாம் நீங்கள் சாரதா, ஆனந்தி இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி சரித்திரம், புராணம், வந்து பக்தி படங்கள், துப்பறி எல்லா இதுலேயும் எல்லா இடத்துலையும் அவர் இது பண்ணியிருக்காரு மாமா. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா வந்து அதே தமிழ் கன்னடம் மலையாளம் எடுக்கிறாரு. மேக்சிமம் நம்பர் ஆஃப் படங்கள் மலையாளத்தில் வந்து இப்போ நசீர் அவர்கள், பிரேம் நசீர் அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்னடத்தில் எடுத்து பண்ண ராஜ்குமார் அவர்கள். அப்போ அவங்களாம் அந்த காலத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், அந்த ஒரு வருஷம் ஜனவரி 1 பிறக்கும் பொழுது பிரிச்சிருவாங்க 3 மாதத்துக்கு யார் யாருக்கு கொடுக்கறதுன்னு. ஸோ பிரேம் நசீர் அவர்கள் வந்து ஏஎல்எஸ்க்கு ஒரு படம் தனியாக கொடுத்துருவாரு. அதே போல் கன்னட ராஜ்குமார் அது 3 மாதம் நம்மளுக்காக அலாட் பண்ணிடுவாங்க. அந்த படங்களும் எல்லாமே வெற்றி படங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கந்தன் கருணை எல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னா மாமா உங்களுக்கு தெரியும் சிவகோத்திரம், அவர் ரொம்ப சிவனை வேண்டுமோ வந்து ரொம்ப முருகனை கும்பிடுற குடும்பம் அவர்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எல்லாமே முருகா மாமா ரொம்ப திருச்செந்தூர் முருகனை ரொம்ப கும்பிட. அதனால் வந்து கந்த புராணத்தை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபானந்த வாரியார்கிட்ட அவரை உட்கார வச்சு ஒரு கதாகலட்சியம் மாதிரி உட்கார வச்சு, ஏன்னா அவர்லேருந்து அவர் ஃபுல்லாக சொல்லட்டும் 3 மணி நேரம், அதில் என்னென்ன இதை நம்ம கந்த புராணத்தில் எந்தெந்த எபிசோடை நம்ம படத்துக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த படத்தை எடுத்தாங்க. அதே பட்டணத்தில் பூதம் கூட பெரிய சக்ஸஸ். இன்னைக்கு அந்த படத்தை பார்க்காத அந்த காலத்திலேயே எவ்வளோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நடிக்காத நடிகர்கள் கிடையாது, நடிகையர்கள் கிடையாது, அதாவது இசையமைப்பாளர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேருமே ஏஎல்எஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஒரு 50 திரைப்படங்கள் அவங்க எடுத்திருக்காங்க. இதே நேரத்தில் இவர் பட தயாரிப்பு என்று மட்டும் இல்லாமல் ஏஎல்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நகரத்தார் இளைஞர்கள் எப்படி கனவு காண வேண்டும் என்று. இல்லை, இப்போ தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு வரலாறுன்னு எடுத்துட்டா ஏஎல்எஸ்ங்கிற பேர் இல்லாமல் அந்த வரலாறு எடுக்கவே முடியாது.
அந்த அளவுக்கு பெரிய சாதனை பண்ணவங்க தான். எவ்வளவு உத்வேகமாக எந்த ஒரு கரும்புள்ளி கூட இல்லாம எந்த அளவு அவங்க தொழிலை சாதிச்சார்கள் அப்படின்றது வந்து இந்த அவருடைய 100வது நாள் நான் நினைத்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அதே போல் அது நீங்கள் சினிமா ப்ரொடக்ஷன்னு வந்தால் அதுக்குள்ளே இருந்த அந்த எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு மரத்தின் கிளை எப்படி வந்து பிரிஞ்சு போகிறாப்புல டிஸ்ட்ரிபியூஷன் அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஏஎல்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே சென்னையிலும் மதுரையிலையும் அலுவலகம் இருந்தது. நிறைய படங்கள் வாங்கி அவர் விநியோகம் பண்ணார். நிறைய சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள் எல்லாமே ஏஎல்எஸ் அவர் வாங்கியிருக்காங்க. அதற்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தியேட்டர் ஓனர், எக்ஸிபிட்டர். தஞ்சாவூரில் ராஜராஜன் என்ற ஒரு தியேட்டர் கட்டினார் மாமா, எக்ஸிபிட்டராக இருந்திருக்காரு. அதற்கு அப்புறமாக ஸ்டுடியோ ஓனர். இன்னைக்கு வந்து படப்பிடிப்பு வெளியே போய் எடுக்கிறப்ப கிடையாது, இன்னைக்கு ஸ்டுடியோ தான் சினிமாவே இயங்கிக்கிட்டு இருந்தது. அதை வந்து முதல்ல வந்து மாமா வந்து இதை அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பானுமதி அம்மாவின் பரணி ஸ்டுடியோவை லீஸ் எடுத்திருந்தாரு. அதுல தான் அம்பிகாபதி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. நம்ம படம் அம்பிகாபதி ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ். சிவாஜி கணேசன் வந்து சில காமெடி, அது என்எஸ்கேயோட காமெடி எல்லாம் வந்து இன்னைக்கும் வந்து அது வந்து ரொம்ப ரசிக்கப்படக்கூடிய அந்த நாய்வாலை நிமித்துற மாதிரி ரொம்ப ஹியூமரஸான ரொம்ப பிரமாதமான ஒரு காவியம் அது. அது வந்து பரணி ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்டது. பரணி ஸ்டுடியோவில் 57 அந்த டைம்ல எடுக்கப்பட்டது. அதில் வந்து அந்த பரணி ஸ்டுடியோவில் இவர் லீஸ் ஹோல்டராக இருந்தார். அதுக்கப்புறம் தனக்கே என்று ஒரு ஸ்டுடியோ வேண்டும் என்று சொல்லிட்டு மெஜஸ்டிக் ஸ்டுடியோ என்ற சாரதா. அதனால தான் அந்த பரணிக்கு எதிராக கிட்டத்தட்ட எல்லாமே அந்த வடபழனி. ஸோ அதில் அப்புறம் சாரதா ஸ்டுடியோ வந்து ஓனர்ஷிப் இவர் எடுத்து அவர் அது பெரிய அது அவ்வளோ பெரிய பல ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த ஸ்டுடியோ வந்து இயங்கி கொண்டிருந்தது. மாமா வந்து அதை ரொம்ப நாள் அவர் வச்சுட்டு இருந்தார். அப்போது அதனால் இவருக்கு ஸ்டுடியோவும் ஒன்று இருந்ததுனால படங்கள் போயிட்டே இருக்கும். நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும், அங்கே எல்லாரும் ரொம்ப ஒன்றா இருப்பாங்க. அதை இப்போ நீங்கள் லக்ஷ்மி கல்யாணம் என்ற ஒரு திரைப்படம், அதில் ரொம்ப ஒரு சாதாரண சின்ன செலவில்லாத ப்ரொடக்ஷன் தான், நம்ம ஸ்டுடியோலேயே எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு நம்ம இந்த அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு, ஸ்டேட் அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு. பெஸ்ட்டு சிங்கரு, அப்புறம் அந்த மாதிரி பெஸ்ட்டு பிக்சர் ஆஃப் த இயர் அப்படின்றதெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அப்போ அதில் பாருங்கள், சரி இதெல்லாம் வியாபாரம், பணம் சம்பாதிக்கிறது. இதுக்கும் மீறி அவரை பாராட்டப்படணும் அப்படின்னு சொன்னால் ஏஎல்எஸ் அவர்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதில் நுழைந்து 14 வருடங்கள் அவர் வந்து. இப்போ நான் கேள்விப்பட்டது அது எந்த அளவுக்கு அதில் அதோட உண்மைத்தன்மைங்கிறது எனக்கு தெரியல. இந்த நெகட்டிவ் ரைட்ஸுங்கிறது ஒன்றே அறிமுகப்படுத்தினது ஏஎல்எஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க. சில ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க. அது எப்படி, அதை பற்றி அதாவது முதல்ல நெகட்டிவ் ரைட்ஸ் என்ற அந்த கான்செப்ட், அது என்ன சொல்லுவீங்க தமிழ், அதை வந்து திரையுலகத்தோட மொத்த உரிமை கிட்டத்தட்ட அந்த கான்செப்டை கொண்டு வந்தது ஏஎல்எஸ் அவர்கள் தான். முதல்ல என்னன்னா, நீங்கள் ஒரு படம் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே தான் விநியோகம் செய்யணும். ஆனால் இவர் என்ன செய்வாங்க, இந்த விநியோகம் செய்யும் திறமை ஏஎல்எஸ் அவர்களிடம் இருந்ததுனால இவர் என்ன செய்வார், வேற ஒருத்தருங்க படம் எடுப்பாங்க. ஆனால் இதை வந்து அந்த நம்பர் 1 டேயில், அந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற நம்பர் 1 டேலேருந்து இவர் வந்து அந்த படத்தின் முழு பொறுப்பையும், விற்பனை உரிமையும் எல்லாமே இவர் வாங்கி கொள்வார். படம் எடுத்துட்டு அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நம்மளுக்கு முதல் தேதி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, சபாஷ் மீனா, இத்தனை படங்கள், சக்கரவர்த்தி திருமகள், இதெல்லாம் உமா பிக்சர்ஸ் அவங்களது எல்லாமே நம்மளுக்கு வந்தது. அப்புறம் அதே போல் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தயாரித்த கருப்பு பணம், கவலை இல்லாத மனிதன், அப்புறம் சிவகங்கை சீமை, இந்த படங்கள் எல்லாமே நமக்கும் வந்தது. ஏன்னா ஏதோ ஒரு அவங்க வந்து படம் ப்ரொடக்ஷன் சச்சின்னு எடுக்க தெரியும், மற்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஈவன் ஃபினான்ஸை வந்து அதை கொண்டு வரக்கூட திறமை இல்லாமல் இருப்பாங்க. பட் ப்ரொடக்ஷன்றது அந்த எக்ஸிக்யூஷன் தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்புறம் இவரும் வந்து என்ன செய்வார், எல்லாத்தையுமே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க, கம்ப்ளீட் ரைட்ஸ் வந்துடும். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு படத்தையும் இந்த வீட்டில் பிறந்த குழந்தையாக நினைத்து இன்ற வரைக்கும் ஒரு படத்தையும் நாம் வந்து நாங்கள் விடலை.
இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தோட அத்தனை உரிமையும் உங்கள்கிட்ட இருக்கு. ஆமா, இன்னைக்கு பெரிய திரைக்கூடங்கள்ல நம்ம படம் வெளியிடலைனாலும் நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த தனியார் சேட்டிலைட் ஆமா வந்திருக்கு. அதனால நாங்க வந்து எப்படி பிசினஸ் பண்றோம்னா, சில ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் ஒரே ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்து பணம் வாங்கிட்டாங்க. யாருக்கும் அப்ப தெரியாது இத்தனை தொலைக்காட்சிகள் வரும் என்று. உங்களுக்கு தெரியுங்க இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கு. இப்ப அந்த சேட்டிலைட்டுக்கு அப்புறம் ஓடிடி வந்தாச்சு. இப்ப நான் என்ன ஆயிடுச்சு, நான் இந்த தொலைக்காட்சி வரும்போது எல்லா தொலைக்காட்சியும் இப்ப நம்ம படம் நீங்க கந்தன் கருணைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிவிலையும் நீங்க பார்க்கலாம். இன்னும் நீங்க சொல்ல போனா சேட்டிலைட் டிவி யாராவது ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம படம் கந்தன் கருணையோடு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தனித்தனியாக விற்பனை செய்வது இத்தனை அப்படின்னு கிடையாது. அது வந்து மெட்ராஸ், பொதிகை, தூர்தர்ஷன், கேந்திராக்கு மட்டும்தான் சிங்கிள் டெலிகாஸ்ட். அவங்க ஒரு தடவை போட்டுட்டு நம்மளுக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்க அப்படி கிடையாது. நீங்க ஒரு டியூரேஷன் ஆஃப் பீரியட்ஸ் போடுவீங்க, 10 வருடம் 15 வருடம்னு கொடுத்துரும். அதுல வந்து அவங்க காமெடி சீன்ஸ் தனியா எடுத்துப்பாங்க, சாங்ஸ் தனியா எடுத்துப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இதை வந்து ஒரு நிறுவனத்துக்கும், ஒரு சன் நிறுவனத்துக்கும், இன்னொன்று வந்து விஜய் நிறுவனத்துக்கும் ஒரே படத்தை நீங்க கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியும். முதல்ல எல்லாருமே ஒரே தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்துருந்தாங்க. பட் எங்க கிட்ட அப்படியே ரீட்டைன் ஆகியிருந்தது. இல்ல என்ன கேட்டா வந்து பண்ணலாம். முதல்ல வந்து இப்போ எப்படி அவங்க வந்து ஏஎல்எஸ்ஐ வந்து நெகட்டிவ் ரைட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்களோ, இப்போ இருக்கவங்களாம் நிறைய ஒரு படத்தை கொடுத்துட்டா சேட்டலைட்டை நம்ம தவறு சொல்ல முடியாது. அந்த படத்தில் இருக்க காமெடி காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கருமாரி கந்தசாமி ஐயா என்கிட்ட சொன்னது என்னன்னா, எத்தனை முறை போட்டாலும்ப்பா நமக்கு ராயல்ட்டி இல்லை, சிங்கிள் டிவி கூட வராது அப்படிம்பார். இன்னைக்கு கையெழுத்து போட்டோம், அன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படிம்பார். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு டெக்னிக்காக வந்து எல்லா சேனலுக்குமே அப்படித்தான் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்லையும் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்களும் போடலாம், மற்றதுக்கும் நாங்கள் கொடுப்போம்ட்டு ஒரு கிளாஸையும் வைக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படிதான் நீங்களே பார்க்கலாம். நம்ம படம் எல்லாமே பார்க்கலாம். நீங்க பாருங்க, கந்தன் கருணை, நீலகிரிஸ், சினிமா பைத்தியம், லட்சுமி கல்யாணம், ஆனந்தி, சாந்தி, எல்லா சேனல்லையும் நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அலுவலகத்தை தேடி ஒருத்தர் வந்து ஒரு சேட்டிலைட் ஓனர் வந்தாங்கன்னா 30-40 படங்களை அவங்க வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு நீங்க இப்ப மொத்தம் எத்தனை படங்கள் உங்க ப்ரொடக்ஷன்? மொத்தம் நம்ம படங்கள் ஒரு 50 படங்கள் இருக்கும். அப்புறம் ஏஎல்எஸ் டைரக்ட் பேனர், முதல்ல மெட்ராஸ் பிக்சர் சர்க்கியூட், திருடாதே படத்திலிருந்து ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஏஎல்எஸ் என்று தன்னுடைய பேர்லயே, ஆக்சுவலி மாமா பேரு ஏஎல் சாத்தப்பன் ஸ்ரீனிவாசன். ஸோ 3 எழுத்துல வரணும்னு சொல்லிட்டு அழகப்பன் சாத்தப்பா அப்படி ஏஎல்எஸ்ன்னு வச்சுக்கிட்டாரு, அப்படின்னு வச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா துறையிலுமே இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது முன்னோடி என்று சொல்லலாம். அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஆரம்பிக்கிற ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, எக்ஸ்போர்ட் கவுன்சில், எல்லாத்துலேயும் அவர் இல்லாததே கிடையாது. சினிமா வணிகம்ங்கிறது கையில் அவருக்கு இருந்திருக்கு, கை வந்த ஒரு கலையாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இருந்திருக்கு. இப்போ இந்த சமகாலத்தில் வந்து ஏவிஎம் ஐயாவும் அந்த நேரத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான உறவுகள் அந்த மாதிரியான விஷயம் எப்படின்னா, ஏவிஎம் ஐயா அவர்கள் வந்து மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வந்து கொஞ்சம் இவங்களோட முன்னோடி. இப்போ மாமாவோட குரூப்ல இருக்க கான்டெம்பரரிஸ் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா விஜயா நாகிரெட்டி, அப்புறம் சுப்பராமன், அப்புறம் சுந்தர்லால் நகாத்தா, இவங்கெல்லாம் தான். அப்புறம் தேவர், இவங்கெல்லாம் தான் கூட இருந்தவங்க. எஸ்.எஸ். வாசன் ஐயா, ஏவி மெய்யப்ப செட்டியார்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் முன்னோடி. சுதந்திரத்துக்கு அப்பவே ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் ஆரம்பிச்சுட்டாரு ஏவிஎம் செட்டியார். ஸோ அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சவுத் இங்க நடக்கும் பாருங்க மீட்டிங், சேம்பர்ல, மவுண்ட் ரோடு, அண்ணா சாலை இப்போதைய. அப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்ற குறிப்பிட்டவங்க அத்தனை பேரும் வந்திருப்பாங்க. எல்லாரும் டோட்டல் இந்தியாவுடைய சினிமா கேபிட்டல்னா மும்பை, அதுக்கடுத்து இந்த பக்கம் சவுத் இந்தியாவுக்கு சென்னை தான். இப்பதானே நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஹைதராபாத்துக்கும் இங்கே திருவனந்தபுரத்துக்கும் தனித்தனி இப்போ மாறி போனதை தவிர முதல்ல எல்லா படமும் இங்கே தான் எடுப்பாங்க இல்லையா? நிறைய நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நீங்க என்ன மாநில அரசு என்ன ஒரு குழு அமைத்தாலும், அப்புறம் நம்ம இங்க நம்ம அரசு, தமிழக அரசு, எல்லா குழுக்கள்லயும் மாமா இருந்திருக்காரு. அப்பெல்லாம் சென்சார் போர்டு மெம்பரா இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம்.